வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 37ஆம் ஆண்டு மாசி மக வரவேற்பு நிகழ்ச்சி. அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி தீவனூர் விநாயகருக்கு சாரம் விஜய கணபதி ஆலயத்தில் வழி அனுப்பி வைக்கும் விழா நடைபெற்றது. 37ஆம் ஆண்டு மாசி மக வரவேற்பு நிகழ்ச்சி அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி தீவனூர் விநாயகருக்கு சாரம் விஜய கணபதி ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் 108 சங்காபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பொய்யாமொழி விநாயகருக்கு சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று மறுநாள் காலை தீவனூர் விநாயகர் அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பாக செய்யப்பட்டு வழி அனுப்பும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் விழா குழுவின் தலைவர் ரவி, செயலாளர் பாஸ்கர், துணை செயலாளர்கள் முருகன், வேலவன், செயற்குழு உறுப்பினர்கள் சிவராமன், பன்னீர் மற்றும் ஊர் மக்கள் விழாவில் கலந்து கொண்டு விநாயகரை சிறப்பாக வழி அனுப்பி வைத்தனர். மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிய ஒருங்கிணைந்த மையங்களே தீர்வு. புதுச்சேரி சென்னை பிரஸ்ட் சென்டர் மருத்துவர்கள் வலியுறுத்தல். இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நோயை கண்டறிவதில் நிலவும் சவால்கள் குறித்து சென்னை பிரஸ்ட் சென்டர் முக்கிய விழிப்புணர்வு தகவல்களை வெளியிட்டுள்ளது. தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் பரிசோதனைகளை மேற்கொள்வதால் நோயின் கண்டறிதலில் தாமதமும் சிக்கல்களும் ஏற்படுகின்றன. குறிப்பாக 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் மேம்பட்ட பரிசோதனை வசதிகள் இல்லாதது ஒரு முக்கிய காரணமாகும். இது குறித்து மையத்தின் முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் கூறுகையில், மருத்துவரின் நேரடி பரிசோதனை, ஸ்கேனிங் மற்றும் திசு பரிசோதனை ஆகிய மூன்றும் ஒரே கூரையின் கீழ் வழங்கப்படுவதன் மூலம் துல்லியமான மற்றும் விரைவான நோய் கண்டறிதலை சாத்தியமாக்க முடியும். அண்மையில் 12,000 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் வெளியே செயல்படும் திசு பரிசோதனையில் 25% பேருக்கு மறுபரிசோதனை தேவைப்படுவதும் அவர்களில் 62% பேருக்கு புற்றுநோய் உறுதி செய்யப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் முதல் அதிநவீன 3D டிஜிட்டல் டோமோகிராஃபி மேமோகிராஃபி பரிசோதனை 1/3 கட்டணத்தில் வழங்கப்படுகின்றது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் மற்றும் திண்டிவனம் பகுதி மக்கள் இலவச மருத்துவ ஆலோசனைகளை பெற 9940490034 என்ற பிரத்யேக உதவி எண்ணை சென்னை பிரஸ்ட் சென்டர் அறிமுகப்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் புறணமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் பேசுகையில், இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 1,00,000 தாண்டி உள்ளதாகவும் இதில் 55% பேர் பெண்கள் என்றும் குறிப்பிட்டார். விழிப்புணர்வு இன்மையால் பலர் மார்பகத்தை முழுமையாக அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆனால் ஆரம்பத்திலேயே கண்டறிவதால் மார்பகத்தை பாதுகாக்கலாம். மார்பகத்தை அகற்றும் போதே நோயாளியின் சொந்த திசுக்கள் அல்லது சிலிகான் இம்ப்ளான்ட்டுகள் மூலம் மார்பக புறணமைப்பு செய்ய முடியும். இந்த நவீன சிகிச்சையின் வெற்றி விகிதம் 99% ஆகும். சிகிச்சை முடிந்து குணமடைந்த பிறகு வாழ்க்கை முறையை மேம்படுத்த ஹக்கூன மட்டாக்கா என்ற பெயரில் ஒரு தன்னார்வ சேவையை இந்த மையம் நிறுவியுள்ளது. இது புற்றுநோயிலிருந்து மீண்டவர்களுக்கு உணர்வு ரீதியான ஆதரவையும் துல்லியமான தகவல்களையும் வழங்கி அவர்களின் நீண்டகால நல்வாழ்வை உறுதி செய்கின்றது. ட்ரீட்மெண்ட்ஸ் பிரெஸ்ட் கேன்சர்னால எல்லாருக்கும் என்ன பயம், பிரெஸ்ட்டை முழுக்க எடுத்துருவாங்களோன்னு. ஸோ பிரெஸ்ட்டை பாதுகாக்கக்கூடிய ஃபெசிலிட்டியும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சா முடியும். அந்த மாதிரி ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அது இல்லாமல் தொந்தரவு இல்லைன்னா கூட நம்ம ஏர்லி டிடெக்ஷன் சொல்கிறோம். ஸ்க்ரீனிங், மாஸ்டேல் செக்அப், சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா பார்த்துக்கிற மாதிரி இதுவும் 40 வயசுக்கு மேலே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம்ங்கிற டெஸ்ட்டு அந்த ஃபெசிலிட்டிலாம் நம்ம இங்கேயே கொண்டு வந்திருக்கோம். இந்த டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டோன்னா கைக்கு தென்படுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணோன்னா பூர்த்தியாக குணப்படுத்திடலாம். ஸோ அந்த மெசேஜ் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். முத்தியால்பேட்டையில் மக்கள் குடிநீர் பிரச்சனைக்கு ராஜச்சந்திரன் அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜச்சந்திரு இதற்கு ஒரு முடிவு வேண்டும் என இன்று முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். நேற்று முத்தியால்பேட்டையில் மக்கள் குடிநீர் பிரச்சினைக்கு ராஜச்சந்திரன் அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜச்சந்திரு மற்றும் பொதுமக்கள் அரசு அதிகாரிகளிடம்
குடிநீரில் கழிவுநீர் கலந்ததற்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்த ராஜச்சந்திரு இதற்கு ஒரு முடிவு வேண்டுமென்று இன்று முதல்வர் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் முதல்வர் முத்தியால்பேட் மக்களுக்கு 25 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இலவசமாக தருவதாக ராஜச்சந்திருவிடம் உறுதியளித்துள்ளார். இதற்கு முதல்வருக்கு ராஜச்சந்திரு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் குரல் கொடுக்கும் ராஜச்சந்திரு முத்தியால்பேட்டை மக்களின் எம்எல்ஏவாக திகழ்ந்து வருகின்றார். மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக இறங்கி குரல் கொடுக்கும் ராஜச்சந்திருவிற்கு மக்கள் பாராட்டுகளை கொடுத்து கொண்டு வருகின்றனர். மேற்கொண்டு இது அடுத்த கட்டத்தில் இன்னும் பிரச்சனை சரியாகல. இந்த பிரச்சனை இப்போ திரும்ப எந்தெந்த இடம்ன்றது கண்டுபிடிக்கிறது ஒரு சுலபமான விஷயம் இது கிடையாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடம்ன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான இருக்குது. அதனால் பைப் கனெக்ஷனை கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் இப்போ நாங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணோம், முதலமைச்சர் ஐயா கிட்ட குடி தண்ணீர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால அந்த 25 லிட்டர் கேன் டெய்லி RO பிளான் கொடுக்குறாங்க. 7 ரூபா பணம் வாங்கிட்டு அதை இலவசமாக கொடுங்கன்னு கோரிக்கை வச்சு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே சொல்லித்தரேன்னு சொல்கிறேன். அதனால் இதன் மூலிமா உங்கள் மூலிமா இது எடுத்துகிட்டு இந்த பிரச்சனை இந்தளவுக்கு எடுத்துகிட்டு சரி பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு தற்காலிக தீர்வு ஒன்றுக்கான முதல் வெற்றின்ற மாதிரி தண்ணி இலவச குடிநீர் கொடுக்கறதுக்கு ஐயா இப்போ உத்தரவு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் உங்களோட சப்போர்ட் முழுசாக இந்த பிரச்சனை தீர்வடைகிற வரைக்கும் நீங்கள் எங்களோட நிற்கணுன்றதான் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கிற்கு பணம் கொடுத்து பொய் சாட்சியம் அளித்த காலாப்பட்டு பஞ்சாயத்தார் வெங்கடேசன் மற்றும் செல்லப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க நீதிபதியிடம் மனு. 2012இல் நான் சங்கம் சார்பில் படகு விளையாட்டு போட்டி நடத்தியதை மீனவர் கிராம பஞ்சாயத்தார் சிலர் தண்டோரா மூலம் தடை விதித்து பொதுக்கூட்டத்தில் பேசுவதாக என்னை அழைத்து தாக்கினர். எனது புகார் காரணமாக காலாப்பட்டு காவல் நிலையத்தில் STC 5086 கீழ் 2012 என்ற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022இல் காலாப்பட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயில் மீனவர்களின் வலைகள் சிக்கி பாதித்தது குறித்து மீனவர்கள் புகார் காரணமாக மக்கள் நல சங்கத்தின் சார்பில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் 6/8/2022 புகார் அளித்து வழக்கு எண் 114-32-0/2022 ஆணையம் வழங்கிய தீர்ப்பில் கடலில் உள்ள குழாய்களை 8 வாரத்தில் வெளியே எடுக்க மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின்படி எந்த நடவடிக்கையும் இல்லாததால் நான் அது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டேன். மறுபுறம் பஞ்சாயத்தார் மீதான எனது படகு போட்டி வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது. இந்த 2 வழக்குகளையும் வாபஸ் பெற சொல்லி காலாப்பட்டு வேலு, வெங்கடேசன், செல்லப்பன் ஆகியோர் தலைமையிலான மீனவர் கிராம பஞ்சாயத்தார் பிப்ரவரி 23இல் என்னிடம் கேட்டனர். இதற்கு நான் மறுத்துவிட்டேன். இதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத என் மீது திடீரென சாசன் கம்பெனியில் தண்ணீர் கான்ட்ராக்டர் நடத்தும் தம்பிராஜ் என்பவருடன் சேர்ந்து 3/3/2023இல் IR நம்பர் 7 கீழ் 2023 CRPC 107 என்ற ஒரு வழக்கும் 28/3/2023 பேனர் வைப்பதாக கூறி FIR 30 கீழ் 2023 என்ற வழக்கும் பதிவு செய்தது. இந்த வழக்கை 13/4/2023 விசாரணை செய்த வருவாய்த்துறை தாசில்தாரர் ரமேஷ் கண்ணா அவர்கள் விசாரணை செய்த அன்றைய தினமே என்னை அந்த வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டார். உத்தரவிட்ட 13/14/2023 அன்று காலாப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் இளங்கோ மற்றும் அருள்மணி ஆகியோர் கூட்டு சேர்ந்து காலாப்பட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்திற்கு கொடுத்த ரூபாய் 35,000 பணத்திற்காக எனது குற்ற வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி சாட்சியை மிரட்டி மீன் வியாபார சந்திரன் மீது 10/4/2025 நான் புகார் அளித்த காரணத்தினால் காலாப்பட்டு SI அருள்மணி சந்திரன் நண்பர் என்பதால் புகார் அளித்த என் மீதே பொய் வழக்கு பதிவு செய்து அதற்கு சாசன் கம்பெனி கான்ட்ராக்டர் தம்பிராஜ் என்பவரை சாட்சியாக வைத்து என் மீது கிரைம் நம்பர் 39 கீழ் 2023 என்ற வழக்கை எனக்கு தெரியாமல் பதிவு செய்துள்ளனர்.
இந்த தொடர் பொய் வழக்குகள் பதிவு செய்வது குறித்து 24/4/2023 புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகள், போலீஸ் சிங் ஆஃப் போலீஸ், கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர், எஸ்பி காவல்துறை தலைவர், டிஜிபி, தலைமை செயலர் மற்றும் ஆளுநர் ஆகியோருக்கு ஆதாரத்துடன் நேரில் புகார் அளித்தேன். எனது புகார் மீது உயர் அதிகாரிகள் எந்த விசாரணையும் செய்யவில்லை, நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 14/7/2023 நான் சந்திரன் FIR 39 கீழ் 2023 புகார் வழக்கு புதுச்சேரி நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் பொழுது நீதிமன்றம் சென்று வந்த அன்று ஊரில் இல்லாத என் மீது காலாப்பட்டு காவல் நிலையத்தில் மீண்டும் கம்பெனி கான்ட்ராக்டர் தம்பிராஜ் என்பவரை நான் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக FIR நம்பர் 73 கீழ் 2023 என்ற ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு குறித்து தம்பிராஜ் மற்றும் அவரது மனைவி தேவி ஆகிய இருவரும் கடந்த 22/1/2026 அன்று காலை சுமார் 11:30 மணியளவில் எனது வீட்டிற்கு நேரில் வந்து எனது கணவரை பொய் சாட்சியாக பயன்படுத்திவிட்டனர். என்னையும் பொய் புகார் கொடுக்க சொல்லி காலாப்பட்டு SI அருள்மணி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக எழுதச் சொல்லி அதனை ஆதாரமாக கொண்டு உங்கள் மீது வழக்கு பதிவு செய்துவிட்டனர் என்று கூறி அதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டார்கள். புகார்தாரர் தம்பிராஜ் SI அருள்மணி பொய் வழக்கு கொடுக்க சொன்னதை ஒப்புக்கொண்டு பேசிய வீடியோ ஒன்றை எனக்கு அளித்து அந்த விவரத்தை நீதிமன்றத்தில் வந்து நேரில் சொல்கிறேன் என்று கடிதம் வழங்கி சென்றுள்ளனர். இப்படிப்பட்ட பொய் வழக்கிற்காக பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதி பஞ்சாயத்து செயலாளராக இருந்த ஆறுமுகம் மகன் வெங்கடேசன் மற்றும் பொருளாளராக இருந்த ஆறுமுகம் மகன் செல்லப்பன் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் சத்தியம் செய்து பொய் சாட்சியம் அளித்து சென்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் 2024 ஆண்டு மே 13 கடற்கரையில் நடந்த கிராம பஞ்சாயத்து பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு கொடுத்த வரவு செலவு கணக்கு நோட்டீஸில் சாசன் நிறுவனம் வழக்கு செலவிற்கு ரூபாய் 5 லட்சம் நன்கொடையாக கொடுத்ததாகவும் அதில் குமார் மீது வழக்கு பதிவு செய்ய ரூபாய் 35,000 செலவிடப்பட்டதாகவும் 12 பக்கத்தில் நோட்டீஸ் அடித்து கொடுத்துள்ளனர். வழக்குகளுக்கு பணம் கொடுத்தது குறித்து 28/5/2024 அன்று நான் புதுச்சேரி கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர், லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு கண்காணிப்பாளர் மற்றும் தலைமை செயலர், தலைமை ஊழல் கண்காணிப்பு அதிகாரி ஆகியோருக்கு புகார் அளித்துள்ளேன். எனது புகார் மீது தற்பொழுது வரை யாரும் எந்த விசாரணையும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே ஐயா அவர்கள் பொய் வழக்கு பதிவு செய்த வழக்கிற்கு பணம் கொடுத்து நீதிமன்றத்தின் கூண்டில் ஏறி சத்தியம் செய்த பொய் சாட்சியம் அளித்துள்ள கிராம பஞ்சாயத்து செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் செல்லப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். என் மீது போடப்பட்ட பொய் வழக்கால் நீதிமன்ற உத்தரவுப்படி காரைக்கால் மாவட்டத்திற்கு சென்று 21 நாட்கள் கண்டிஷன் பெயிலில் தங்கி கையெழுத்திட்டுள்ளேன். இதற்காக வழக்கு செலவு மற்றும் போக்குவரத்து செலவு என கடுமையாக பொருளாதார ரீதியாகவும் தொழில் நஷ்டம் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன். இந்த பொய் வழக்கு பதிவு செய்த SI அருள்மணி மற்றும் அதற்கு துணையாக இருந்த SI இளங்கோ ஆகியோர் மீது பதில் எனக்கு கூற வேண்டும். எனக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். பொய் வழக்கு பதிவு செய்த SI மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றத்திற்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன். இது சம்பந்தமா எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த மாதம் நீதிமன்ற வாசலில் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். நீதி கேட்டு உண்ணாவிரதம் இருக்க போறேன். என் மீது போடப்பட்ட பொய் வழக்கிற்கு இதற்காக நான் கண்டிஷன் பெயில்ல காரைக்கால் மாவட்டத்திற்கு சென்று 21 நாள் கையொப்பமிட்டு சென்றிருக்கிறேன். அதனால எனக்கு மிகுந்த மன உளைச்சல், தொழில் ரீதியான பாதிப்பு, அவமானங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்குது. இதற்கெல்லாம் நீதி கேட்டு நீதிமன்றத்தின் வாசலில் உண்ணாவிரதம் இருக்க போறேன் நீதி கேட்டு. அதை தான் இன்னைக்கு நான் பத்திரிகையாளர் ஆகிய உங்களுக்கு இன்னைக்கு செய்ய தகவல் தெரிவிக்கிறேன். எனக்கு நீதி கிடைக்கும்னு நான் இதன் வாயிலா கேட்டுக்கிறேன். நன்றி. ஐயா, என் பேர் தம்பிராஜ், அப்பா பேர் ஆறுமுகம். என் பொண்ணு KB ஸ்கூலில் படிச்சது ஐயா. அது 1 மாதம் 2 மாதம் ஃபீஸ் கட்டாமல் விட்டுட்டான். உடனே ஆட்டோவில் ஏற்றாமல் போயிட்டாங்க. நான் திருப்படி போயிட்டு அங்கே அவர் போய் கேட்டேன், அன்பழக ஆட்டோவை. அவர் என்ன சொன்னார், நீங்கள் 2 மாதம் ஃபீஸ் கட்டலன்னு சொன்னார். சரி நான் என்ன சொன்னேன், சரி நீங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டாங்க. நானும் என் மனைவியும் போயிட்டு அது பிறகு ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஸ்டேஷனுக்கு போனோடனே அவர் SI இருந்தார்.
அருள்மணின்னு எஸ்ஏ. அவர் என்ன சொன்னார், இதுமாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்து நான் சொல்கிற மாரி எழுதுங்கன்னாரு. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் எழுதி கொடுத்துங்க. அப்புறம் வந்து கையெழுத்து போட்டு நாங்கள் வந்துட்டோங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஐயா கோர்ட்லேருந்து கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு முறை போயிட்டு குமார் தான் இவர் வந்து அன்பழகனுக்காக தான் நான் போய் பேச போனேன். டக்குன்னு வந்து எஸ்ஏ வந்து குமார் மேலே வந்து கம்ப்ளைண்ட் சொன்னார், பொய் சாட்சி சொல்லணும்னு சொன்னார். நானும் பொய் சாட்சி சொல்லிட்டு வந்துட்டேன். என் மனசாட்சி எதுவும் கேட்கல ஐயா. அதனால என் உடம்பு முடியல. 2 மாதமாக நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தேன். அதனால் திருப்பியும் வந்து இடையில போயிட்டு நான் கோர்ட்டுக்கு போயிட்டு பேசணும், வக்கீல் வர சொன்னேன்னு சொல்லிட்டு நான் போனேன் ஐயா. எவ்வளோ அன்பழகன் மேலே கேஸ் கொடுக்க தான் நான் போனேன். ஆட்டோ ஏற்றுனேன். குமார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஐயா. குமார் மேலே நானே குமார் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நாங்கள் எல்லாம் போய் அவர் அன்பழகன் ஏற்றணும், அவர் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். குமார் அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஐயா. அதனால் திருப்பி நான் வரும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன். இதுமாரி வந்து கோர்ட்டில் வந்து நான் உங்ககிட்ட சொல்லும்போது இவ்வளோ வந்து குமார் மேலே கேஸு நான் கொடுக்கல ஐயா, எஸ்ஐ சொல்லி தான் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் குமார் மேலே நான் வாபஸ் வாங்கினேன் ஐயா. இதுதான் ஐயா நடந்த விஷயம். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. நீங்கள் மீது எல்லாம் நடவடிக்கை நீங்கள் எடுத்துருங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதில் விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து ஹோமம், ரக்ஷா பந்தனம், கும்ப அலங்காரம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், பூரணாகுதி, தீப ஆராதனை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் காலை கடம் புறப்பாடு நடைபெற்று மகா பூரணாகுதி, தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி பொறையாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் புதுவையின் தென் பகுதியில் கூடப்பாக்கம் கிராமத்தில் எல்லை தெய்வமாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பிடாரி பொறையாத்தம்மனுக்கு கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், வாஸ்து ஹோமம், மூல மந்திர ஹோமம், மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கடம் புறப்பாடு நடைபெற்ற நிலையில் லகு கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த 100கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மூலவருக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமாருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் கூடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
கொம்பாக்கத்தில் ரூபாய் 2.24 கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட செட்டிக்குளம் மெயின் ரோடு வாய்க்கால் கல்வெட்டு மற்றும் சிவகிரி நகர் வாய்க்கால் கல்வெட்டு ரூபாய் 27,99,000 செலவில் திருப்பதி பாலாஜி நகர் கிருத்திகா அவென்யூவில் உள்ள வீதிகளுக்கு ரூபாய் 32.94 லட்சம் செலவில் புதிய சாலை, துர்கா நகர் முதல் மெயின் ரோடு முழுவதும் உள்ள வீதிகளுக்கு ரூபாய் 40 லட்சம் செலவில் புதிய தார் சாலை, தெய்வ சிகாமணி வீதி, துர்கா நகர் 3, 6, 7வது குறுக்கு வீதிகளுக்கு ரூபாய் 41,48,000 செலவில் புதிய தார் சாலை, கொம்பாக்கம் எம்எல்ஏ முகாம் அலுவலகம் ரூபாய் 42,56,000 செலவில் கட்டும் பணி, சிவகிரி 1, 2, 3, 4 குறுக்கு வீதிகள் மற்றும் ஸ்ருதி கார்டன் வீதிகளுக்கு ரூபாய் 39 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 2.24 கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை உள்ளிட்ட வளர்ச்சி பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷியாம், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் மத்திய பிரிவின் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன், சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி மற்றும் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் ரமலான் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு ரமலான் மாதம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் 78ஆம் ஆண்டு நிறுவன நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை பள்ளி வாசலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில பொதுச் செயலாளர் கஜினி முகமது அலி, மாநில செயலாளர் சம்சுதீன், மாநில துணைத் தலைவர் ஷெரீப் முகமது, மாநில துணைத் தலைவர் அமீர்தீன், மாவட்ட தலைவர் அப்துல் ஹகீம், மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன், மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ், மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான், மாவட்ட துணை செயலாளர் ரபீக், இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய், நகரமன்ற தலைவர் ஷேக் இஸ்மாயில் மற்றும் உருளையன்பேட்டை பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் அமைப்பு செயலாளர் முபாரக் பாய், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை பொறுப்பாளர் கோபால் மற்றும் முத்தமிழ் நகர் பொறுப்பாளர்கள் இளங்கோ, பாண்டு அமர் மற்றும் நெல்லித்தோப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் வேலவன் உட்பட பலர் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார்கள். மகளிர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் துர்கா நகரில் திமுக பிரமுகர் சிவா எம்எல்ஏ மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி புடவைகள் மற்றும் இனிப்புகளை மகளிருக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பகுதி துர்கா நகரில் வில்லியனூர் திமுக பிரமுகர் ரமேஷ் தலைமையில் மகளிர் தினவிழா கொண்டாடப்படுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி புடவைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள், துர்காநகர் பகுதியைச் சேர்ந்த தேசிகன், அச்சுதன், சக்திவேல், பாஸ்கர், சசிகுமார், பிரகாஷ், குமார், வெங்கடேசன், தீபன், குருநாதன், சிவபிரகாசம், நடராஜன், பாலா மற்றும் திமுக மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ருத்ரவன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. ருத்ரவன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பாவேந்தர் வீதி, குளக்கரை தெரு, பெத்துசெட்டிப்பேட்டை ஊர் மகளிர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி மகளிருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் புடவை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொகுதியில் பல்வேறு சமூக பணிகளை செய்து வரும் ருத்ரவன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.